இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த கதை முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 90. இங்கு உறைபனி சூழ்ந்த பிரதேசத்தில் ஆதித்யா ஆழ்ந்த ஒரு பெருமூச்சை வெளிவிட்டான். அவன் உள்ளத்தில் நகரத்தில் நடந்திருக்கும் சிக்கல்களும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவும் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தது. நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டே அவன் தனது கூர்மையான பார்வையால் அங்கு நின்றிருந்த சுமத்ரா, முதுமையின் மிடுக்குடன் காட்சியளித்த அந்த முதியவர் மற்றும் சிகண்டன் ஆகிய மூவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த கணத்தில் பனி சூழ்ந்த அமைதியை குலைக்கும் விதமாக ஒரு வீரன் மூச்சிறைக்க ஓடி வந்து, நமது வீரர்களில் ஒருவருக்கு இன்று ஏதோ ஒரு பயங்கரம் ஆரம்பித்திருக்கிறது என்று திணறலுடன் கூறத் தொடங்கினான். என்ன ஆயிற்று? பதற்றப்படாமல் சொல் என்று சிகண்டன் உறுதியான குரலில் வினவினார். வீரன் நடுங்கியவாறே, நமது வீரர் ஒருவரின் உடல் திடீரென அடர் கருப்பு நிறத்தில் மாறுகிறது. அவர் தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே சரிந்து விட்டார் என்று அறிவிக்க, அங்கே கூடியிருந்தோர் மத்தியில் ஒரு அதிர்ச்சி அலை பரவியது. என்ன சொல்கிறாய் என்று பதறிய சிகண்டன் தாமதிக்காமல் மின்னல் வேகத்தில் அந்த வீரன் கிடந்த இடத்திற்கு ஓடினார். ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டிருந்த வீரர்தான் அவன். அவன் சுயநினைவை இழந்த நிலையில் உடல் முழுவதும் அடர்ந்த கருமை நிறம் பரவி மயங்கி கிடந்தான். அவனது வலது கை தனது உயிராதாரமான இதயத்தை இறுக்க அணைத்த நிலையில் இருந்தது. அந்த காட்சியைக் கண்ட சிகண்டன் முகம் வெளிரியது. அடடா, இவனுக்கும் அந்த தீராத பாதிப்பு வந்துவிட்டதா என்று விரக்தியும் அதே சமயம் தாங்க முடியாத அதிர்ச்சியுமாக சிகண்டன் உரத்த குரலில் கூறினார். ஜிப்ரி, நீங்கள் யாரும் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்றீர்களா என்று அருகில் நின்ற வீரர்களை நோக்கி ஆவேசமாக கேட்டார். அருகில் இருந்த ஒரு வீரன் தலைகுனிந்தவாறே, நாங்கள் யாரும் செல்லவில்லை தளபதியாரே, இவன்தான் சென்றான் என்றான். இவன் ஏன் அங்கு போனான்? அங்கே போகத்தான் நான் கடுமையான தடை விதித்திருந்தேன் அல்லவா என்று கோபமும் கலந்த வருத்தத்துடன் சுமத்ரா கேட்டாள். இல்லை இளவரசி, பாதிக்கப்பட்டவர்களில் இவனது மகளும் ஒருத்தி. அவள் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற தவிப்பு இவருக்கு இருந்தது. அதே சமயம் மீண்டும் இங்கு வந்து பின் இங்கிருந்து திரும்பிச் செல்ல முடியுமா என்ற பயமும் அவரை ஆட்கொண்டது. அதனால் கடைசியாக ஒரு முறை தன் மகளை பார்த்துவிட்டு வருவதாக கூறி சென்றார். ஆனால் அவர் என்று எனக்கு தெரியாது என்று விளக்கினான். பெரிதொரு கனமான அமைதிக்கு பிறகு பெருமூச்சு விட்ட சுமத்ரா சிகண்டனை பார்த்து, இவரை உடனே தனிமைப்படுத்துங்கள், இவரிடமிருந்து நோய் மேலும் பரவாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டாள். அந்த உத்தரவு வெளியான மறுகணம் அங்கிருந்து ஒரு அனைவரும் கூச்சலிட்டு குழப்பத்தில் ஆழ்ந்தனர். ஐயையோ, அந்த விசித்திரமான நோய் இவ்வளவு தூரம் வந்துவிட்டதா? இங்கிருந்து எல்லாம் உடனே புறப்படுங்கள், ஓடுங்கள் என்று அச்சம் தலைக்கேற ஒவ்வொருவரும் 4 புறமும் ஓடத் தொடங்கினர். பனிப்பிரதேசத்தின் கதவு இருந்த திசையை நோக்கி விலகிச் செல்ல முயன்று மரண பயத்தால் உந்தப்பட்டனர். ஆதித்யாவோ அமைதியாக திரும்பி அந்த குழப்பமான திசையை பார்த்தான். அவனுக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான ஆழ்ந்த எண்ணம் தோன்றியது. தாமதிக்காமல் ஆதித்யா தனது கண்களில் ஒரு மாற்றத்தை வரவழைத்தான். தனது ஆன்மீக பார்வையின் சக்தியை தன் கண்ணுக்கு கொண்டு வந்தான். அவனது கண்கள் தங்க நிறத்தில் மின்னத் தொடங்கின. அந்த கூடாரத்திற்குள் மயங்கி கிடந்த மனிதனின் உருவத்தை ஆழ்ந்து நோக்கினான். அந்த மனிதனின் உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியாகவே இருந்தன. ஆனால் அவனது இதயத்தை மட்டும் ஏதோ ஒரு மெல்லிய நூல் போன்ற கயிறு இறுக்கமாக கட்டி அறுத்தெறிவது போல அவன் கண்களுக்கு தெரிந்தது. மேலும் அந்த கயிற்றில் விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கலந்திருப்பதை அவனது ஆன்மீக பார்வைக்கு புலப்பட்டது. உடனே தனது இடத்திலிருந்து வேகமாக கிளம்பிய ஆதித்யா, இது என்ன ஆன்மீக கட்டு போல் இருக்கிறதே, ஆனால் அந்த சங்கிலி சக்தி மாதிரி இல்லையே. ஆன்மீக கட்டு என்றால் அது மாபெரும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டது அல்லவா? ஆனால் இவருக்கு இதயத்திற்குள் நூலாலான கட்டு தெரிகிறதே. 2 விதமான கட்டு எப்படி ஒரே நேரத்தில் இருக்க முடியும்? ஆன்மீக கட்டுடன் இப்படி ஒரு சக்தி இருப்பது உண்டா என்று மனம் குழம்பியவனாக பொறுமையாக எழுந்து அந்த கூடாரத்தை நோக்கி விரைந்தான். யாரோ ஒருவர் தங்கள் கூடாரத்தை நோக்கி வருவதை பார்த்த வீரர்கள், ஏய் இளைஞனே, கிட்டே வராதே, அங்கே நில் என்று தடுத்து கூச்சலிட்டனர். உடனே ஆதித்யா தன் குரலில் இருந்த உறுதியை கொண்டு, சற்று பொறுங்கள், நான் ஒரு மருத்துவர், அவருக்கு என்ன நேர்ந்தது என்று நான் பார்க்கிறேன் என்றான். அப்போது சிகண்டன் அங்கு வந்து, நீ மருத்துவரா? இங்கு அப்படி கூறி ஏமாற்றினால் உனக்கு பொன்காசுகளோ கௌரவமோ கிடைக்காது. இது வாழ்வா சாவா என்ற நோய். நீ இங்கிருந்து உடனே சென்றுவிடு என்று அதிகாரமாக கூறினார். அவரை பார்த்து கைகூப்பி வணங்கிய ஆதித்யா, தளபதி அவர்களே, நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள். நான் அதற்காக பொன்னோ பொருளோ நாடி இங்கு வரவில்லை. அவரை பரிசோதிக்க வேண்டும். அவருக்கு எதுவும் விசித்திரமாக நடப்பதாக என் உள்ளுணர்வு கூறுகிறது
என்றான். அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த கூடாரத்திற்குள் இருந்த முதியவரின் காதில் அந்த வார்த்தைகள் விழுந்தன. உடனே அவர், சிகண்டன், வெளியே பேசுவது யார் அது என்றார். கூடாரத்தின் துணியை விலக்கிக் கொண்டு உள்ளே வந்த சிகண்டன், அரசே, நமது வீரனை பரிசோதிக்க மருத்துவர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் பார்க்க மிகவும் எளிமையாக தோன்றுகிறார் என்றார். அந்த வீரனை சுற்றிலும் தனது மாய மந்திர சக்திகளால் ஒரு பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்தியிருந்த சுமத்ரா அந்த விஷத்தின் வீரியத்தை குறைக்க போராடிக் கொண்டிருந்தாள். அவளோ சோர்வின் உச்சத்தில் இருந்தாள். இந்த நேரத்தில் வர சொல்லுங்கள், அவராவது ஏதாவது செய்ய முடிகிறதா என்று பார்ப்போம் என்று விரக்தியுடன் கூறினாள். வெளியே வந்த சிகண்டன், உள்ளே வாருங்கள் என்று கூறி ஆதித்யாவை உள்ளே அழைத்தார். அவனது முதுகில் இருந்த சாதாரண சிவப்பு நிற கத்தியை மரியாதையாக வாங்கிக் கொண்டு அவனை உள்ளே அழைத்துச் சென்றார். உள்ளே வந்த ஆதித்யாவை பார்த்த முதியவர், மருத்துவர் என்று கூறுகிறாய், ஆனால் உன்னிடம் வாள் இருக்கிறதே என்று வினவினார். ஆதித்யா தன் கையில் இருந்த ஒரு சின்ன ஊசியை உருட்டியபடியே, மருத்துவம் மக்களை காப்பாற்றும், இந்த வாள் என்னை காப்பாற்றுகிறது என்று சாதாரணமாக கூறிக்கொண்டே சுமத்ராவின் எதிரே வந்து நின்றான். இவ்வளவு நேரம் சுமத்ராவின் முகத்தை பார்க்காத ஆதித்யா அந்த கூடாரத்தின் மங்கிய ஒளியில் அவள் முகத்தை முழுமையாக பார்த்த மறுகணம் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனது கண்கள் அசையவில்லை. இவள் என்று தன் நெஞ்சின் ஆழத்திலிருந்து முணுமுணுத்தான். சுமத்ராவின் முகத்தையே அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஆதித்யா தன் கையிலிருந்த சிறு ஊசியுடன் மூவரும் சூழ்ந்த கூடாரத்தின் மையத்தை நோக்கி நகர்ந்தான். நடுவே உயிர் ஊசலாடும் அந்த வீரன் படுத்திருக்க அவனை சுற்றிலும் ஒரு விசித்திரமான சக்தி வளையம் சுழன்று கொண்டிருந்தது. அது எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே நுழையாதவாறு சுமத்ராவின் ஆன்மீக ஆற்றலால் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு கட்டு. இருவருக்கும் நேரெதிராக முழங்காலிட்டு அமர்ந்த ஆதித்யா படுத்திருக்கும் வீரனை பரிசோதிக்கும் கடைசி தருணத்தில் தலை நிமிர்ந்து தன் எதிரே அமர்ந்திருந்த சுமத்ராவின் முகத்தை மிகவும் குறுகிய இடைவெளியில் நோக்கினான். அந்த உருகணமும் அதன் தாக்கமும் அளவிட முடியாதது. அவனது இதயம் தன் சொந்த கட்டுப்பாட்டில் இல்லை. அது எங்கோ தொலைந்து இப்போது மீண்டும் இந்த உருவத்தை கண்டதும் உயிர்ப்பித்தது போல துடித்தது. அவனுக்குள் ஏதோ ஒரு கூர்மையான வலி, நிரந்தரமான இழப்பின் தவிப்பு, தீர்க்க முடியாத ஆசை, ஆழமான மோகம், பேரன்பை காதல், ஏன் அந்த அன்பை தனதாக்கிக் கொள்ள முடியாததாலோ என்னவோ ஒரு அபூர்வமான பொறாமை கூட எழுந்தது. மனிதனுக்கு ஏற்படும் அத்தனை விதமான உணர்ச்சி பிரவாகங்களும் ஒரே நேரத்தில் அவன் மனதை சூறாயாடியது. அவனது விழிகளின் ஓரத்தில் ஒரு துளி கண்ணீர் மென்னியது. ஆனால் தன் சுயநினைவின் வலுவால் அதை மீண்டும் உள்ளிழுத்து உறைந்தான். அவன் சுமத்ராவின் முகத்தையே காலம் உறைந்து போனது போல் அசைவில்லாமல் பார்த்து கொண்டிருக்க, அங்கிருந்த தளபதி சிகண்டன், மருத்துவரே, உங்கள் கவனத்தை நோயாளியிடம் திருப்புங்கள் என்று மீண்டும் ஒரு எச்சரிக்கை கலந்த குரலில் கூறினார். உடனே சுயநினைவுக்கு வந்தவன் போல் ஆதித்யா பார்வையை விலக்காமல், நீங்கள், உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று நேரடியாக சுமத்ராவை பார்த்து கேட்டான். சுமத்ரா ஆதித்யாவின் இந்த கேள்வியில் கோபமடைந்தாள். அவளது முகம் மேலும் இறுகியது. நீர் எதற்காக இங்கு வந்தீரோ அதை செய்கிறாயா? இப்போது என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமில்லை என்று உறுதியாக மறுத்தாள். ஆதித்யாவும் சுமத்ராவின் முகத்திலிருந்து தனது பார்வையின் பிடியை எடுத்தவன் கீழே படுத்திருந்த அந்த வீரனை பார்த்து, தளபதியாரே, உங்களது சக்தி கவசத்தை சிறிது நேரம் நிறுத்துங்கள் என்றான். முடியாது, இவர் ஏற்கனவே வலியால் முனகிக் கொண்டிருக்கிறார். இப்போது நாங்கள் இவரை குணப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாமல் விட்டால் இங்கிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு என்று சுமத்ரா மறுப்பு தெரிவித்தாள். ஆதித்யா அவளது பதற்றமான முகத்தை பார்த்தவாறே ஒரு தெளிந்த குரலில், நீங்கள் இன்னும் இதை பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இது நோய் அல்ல என்றான். அந்த வார்த்தை அங்கிருந்த முதியவர் மற்றும் தளபதி இருவருக்கும் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது. என்ன, நோய் இல்லையா என்று அவர்கள் கிட்டத்தட்ட அலறினர். ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு தொற்றி உடல் முழுவதையும் கருக செய்யும் இது உண்மையான மருத்துவம் அறிந்தவன் கூற்றா? இவன் உண்மையான மருத்துவன்தானா என்று இப்போது அவர்களுக்கு சந்தேகம் ஆழமாக எழுந்தது. தாம் அளித்த ஒரு வார்த்தையால் அவர்கள் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை உணர்ந்து கொண்ட ஆதித்யா, இது பரவும் தன்மை கொண்டதாக தோன்றினாலும் இது நோயல்ல, மாறாக ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தின் விளைவு என்று மேலும் தெளிவுபடுத்தினான். என்ன சொல்கிறாய்? சாபமா? சாபம் எப்படி அனைவருக்கும் பரவும்? தொட்ட ஒருவரைதானே அது வீழ்த்தும். அப்படி இருக்க ஒருவரை ஒருவர் தொற்றிக்கொள்வது எப்படிப்பட்ட சாபமாக இருக்க முடியும் என்று சிகண்டன் விரக்தியான கேள்வியை தொடுத்தார். அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த சாபத்தின் ஆரம்ப புள்ளியை நாம் தடுத்து அதன் ஆற்றலை திருப்பிவிட்டால் மட்டுமே இவரை காப்பாற்ற முடியும் என்று உறுதியளித்தான் ஆதித்யா. அதை கேட்ட சுமத்ரா சினத்துடன் பொங்கி எழுந்தாள். என்ன விளையாடுகிறாயா நீ? முதலில் இவனது நோயை கண்டுபிடிப்பதாக கூற வந்தாய், இப்போது சாபம் என்கிறாய்.
அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறாய்? அதுவரை இவர் உயிரோடு இருக்க வேண்டுமே என்று அவள் கோபமாக கூறினாள். கவலைப்பட வேண்டாம், அதுவரை இவர் என்னால் உயிரோடு இருக்க முடியும். நான் இவரை சாதாரண நிலையில் வைத்திருக்க முடியும். ஆனால் என்னால் அதிகபட்சம் 10 to 12 நாட்கள் மட்டுமே இவரது உயிரை மீண்டும் இவரது உடலிலிருந்து பிரியாமல் தடுக்க முடியும் என்று நிதானமாக கூறினான். என்ன சொல்ல வருகிறாய் என்று சிகண்டன் வியப்புடன் வினவ, பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறியவன் சுமத்ராவை அங்கிருந்து சற்று நகர்ந்து செல்லச் சொன்னான். அவள் மனமில்லாமல் எழுந்து விலகி சென்ற மறுகணம் தனது இதயத்தை பிடித்துக்கொண்டு வலியால் முடங்கி கிடந்த அந்த வீரனை பார்த்த ஆதித்யா ஆழ்ந்த யோசனையுடன் தனது இரு கைகளையும் முன்னே நீட்டினான். அந்த நொடி ஆதித்யாவின் பின்புறம் 7 சக்தி சக்கரங்களின் ஒளிவட்டம் தோன்றி மறைந்தது. ஆனால் அந்த சக்தி சக்கரங்கள் வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியவில்லை. அந்த சக்கர வெளிப்பாட்டை பார்த்த அந்த முதியவர் தனது இடத்தை மறந்து அரண்டு போய் அதிர்ந்தார். ஏனெனில் அந்த சக்கர சக்திகளை பார்க்கும் ஆற்றல் அந்த முதியவருக்கு மட்டுமே இருந்தது. தளபதி சிகண்டுக்கோ சுமத்ராவுக்கோ அந்த சக்தியின் பிரகாசம் தெரியவில்லை. வாய்ப்பூட்டும் இந்த மருத்துவர் வாளை வைத்திருக்கிறார், 7 சக்கர சக்திகளை திறந்திருக்கிறார் என்று அவர் தனது மனதிற்குள் ஆதித்யாவை பற்றிய கணக்குகளை போட்டு பார்த்தார். ஆதித்யாவுக்கு சக்கர சக்திகளை முழுமையாக திறக்க முடியாதது ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும், தட்சகனின் நுண்ணறிவு ஆற்றல், அவனது சிந்தனை திறன் மற்றும் தட்சகனின் மருத்துவ அறிவு திறன் அனைத்தும் ஆதித்யாவிற்குள் இருந்ததால் அதை கொண்டே அவன் தனது மருத்துவ சிகிச்சையை தொடங்கினான். தனது கையில் ஒரு தங்கச் சக்தியை வரவழைத்து ஆதித்யா தன் கையில் இருந்த அந்த சிறிய ஊசியை வான் நோக்கி பறக்கவிட்டான். அந்த ஊசி மின்னல் வேகத்தில் பலமுறை ஆதித்யா, தளபதி சிகண்டன், சுமத்ரா மற்றும் முதியவர் ஆகிய 4வரையும் சுற்றி சுற்றி வந்து அதன் வேகத்தினால் அதன் சக்தியை கூட்டிக் கொண்டது. இறுதியாக அந்த சிறிய ஊசி வேகமாக கீழே படுத்திருந்த அந்த வீரனின் இதயத்திற்கு மேலே வந்து நின்றது. இவன் என்ன செய்யப் போகிறான் என்று அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்திருக்க, திடீரென அந்த ஊசி கீழே படுத்திருந்த மனிதனின் இதயத்தை நோக்கி வேகமாக பாய்ந்தது. அவன் நம்ம வீரனை கொல்ல பார்க்கிறான் என்று சுமத்ரா கத்த வரும்போர்க்கு முதியவர் அவளது கையை பிடித்து, பொறுமையாக இரு என்றார். ஆதித்யாவின் சக்கர சக்தியை கண்டவுடனே அந்த முதியவருக்கு ஆதித்யாவின் மீது ஒரு சிறு நம்பிக்கை தோன்றியிருந்தது. அவன் கொல்ல பார்க்கிறான் என்று மீண்டும் அவள் கூற, முதியவர் பொறுமையாக இரு என்று சொன்னபோது அவரது குரலில் சிறிது கோபத்தையும் வெளிப்படுத்தினார். சுமுத்ராவும் வேறு எதுவும் பேசாமல் வேறு வழியில்லாமல் அமைதியாக இருந்தாள். ஆதித்யா அடுத்தது என்ன செய்ய போகிறான்? தொடருமா?